ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கேள்வியோட உங்களை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன். ஆமா, நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறோம்ல, எதுக்கு கொண்டாடுறோம் தெரியுமா? அதுக்கு பின்னாடி நிறைய தலைவர்களோட தியாகம்லாம் இருக்குது. ஆமா, நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடுறோம்ல, கிறிஸ்மஸ் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளை தான் நம்ம கிறிஸ்மஸா கொண்டாடுறோம். அது போல இந்த மாசமும் ஒரு டே இருக்கு. ஆனா அந்த டே எதுக்கு வந்துச்சு, எப்படி வந்துச்சு அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? அந்த காலத்துல, அதாவது 1800 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம காரு, பைக்கு, கம்ப்யூட்டர், செல்போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரோம பேரரசர் காலத்துல அந்த ராஜ்யம் உலகத்திலேயே பெரிய ராஜ்யமா இருந்துச்சு. ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் அவங்க கற்பனையா ஒரு கடவுளை நம்பிட்டு இருந்தாங்க. அந்த கடவுளால தான் நமக்கு இந்த கால சூழ்நிலை எல்லாம் மாத்தி தர முடியும், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும், நம்ம செய்யற தவறுல இருந்து நம்மளை மன்னிக்க முடியும், நமக்கு அன்பை கொடுக்க முடியும்னு சொல்லி அவங்க ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம கற்பனையா நினைக்கிற அந்த கடவுளால இது எதையுமே செய்ய முடியாது. நமக்கு அன்பு செலுத்த முடியாது, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, நம்மளை மன்னிக்க முடியாது, நம்மளோட கால சூழ்நிலையெல்லாம் மாற்ற முடியாது. ஆனா உண்மையான அன்பை யாரால கொடுக்க முடியும் தெரியுமா? அவங்கதான் தேவன். தேவனால மட்டும்தான் நமக்கு உண்மையான அன்பை கொடுக்க முடியும். இப்ப கூட நான் ஒரு வசனத்தை படிக்கிறேன். 1 யோவான் 4:7-8. பிரியமானவர்களே, ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆமா, தேவன் நம்மளை ரொம்ப அதிகமா நேசிக்கிறாங்க. மற்றவங்க நம்ம மேல வச்சிருக்க அன்பை காட்டிலோ தேவனுடைய அன்பு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உண்மையாகவும் இருக்கு. அந்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவனா இருக்காங்க. பரிசுத்தனா என்ன தெரியுமா? உண்மையுள்ள தேவன். அவர் எந்த தவறுமே செய்யாதவரா இருந்தாரு. ஆனா அவர் நமக்காக ஒரு விஷயத்த பண்ணார். என்ன தெரியுமா? ஆமா, உனக்காகவோ எனக்காகவோ நீ பாக்குற பாத்தியா இந்த அனிமல்ஸ், மரம், செடிலாம், ஆமா, இது எல்லாத்தையுமே யார் படைச்சா தெரியுமா? தேவன் தான் படைச்சாங்க. தேவன் அதை மட்டும் படைக்கல, அதை விட ஸ்பெஷலா யூனிக்கா ஒண்ணு படைச்சிருக்காங்க. என்ன தெரியுமா? ஆமா, நீயும் நானும் தான், ஒன்னே என்னையும் தான் தேவன் ஒரு யூனிக்கா அருமையானவர்களா படைச்சிருக்காங்க. சரியா? அந்த தேவன் நம்ம ரொம்ப நேசிக்கிறாங்க. நீ அந்த தேவனை நீ நேசிக்கிறியா? அப்படி நேசிக்கிறேன்னா என் கூட சேர்ந்து இதை சொல்றியா? தேவன் என்னை நேசிக்கிறாங்க. திரும்ப என்னோட சேர்ந்து சொல்றியா? தேவன் என்னை நேசிக்கிறாங்க. ஆமா, தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறாங்க. அவரால் மட்டும்தான் நமக்கு மன்னிப்பை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும், எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். அவரால் மட்டும்தான் உண்மையான அன்பை நமக்கு கொடுக்க முடியும். ஆனா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அவங்களுக்கு கற்பனையா நினைச்சிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கடவுளால தான் உண்மையான அன்பை கொடுக்க முடியும்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க ஒருத்தர் இதை எதையுமே அவர் நம்பவே இல்லை. கற்பனையா கடவுள் இருக்கிறாங்கிறது அவர் நம்பவே இல்லை. அவர் யார் தெரியுமா? ஆமா, அவர் தான் வேலண்டைன். அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு, கற்பனையா நம்ம கும்பிடுற எதுவுமே நமக்கு அன்பை கொடுக்காது, மன்னிப்பை கொடுக்காதுன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உண்மையான தேவனால மட்டும்தான் நமக்கு அன்பை கொடுக்க முடியும், மன்னிப்பை கொடுக்க முடியும்னு. ஆமா, அவர் உண்மையான கடவுள் யாருன்னு தெரிஞ்சனால அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய வார்த்தையின்படி நடந்தாங்க. ஆமா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது? மற்றவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு சொல்லுது. ஆமா, அவரு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாரு, ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரு, ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, அந்த சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு அவங்கள ஜெயில தூக்கி போட்டிருப்பாங்கல்ல, ஆமா, அவங்கள எல்லாத்தையும் மீட்டுட்டு வர்றதுக்கு அவர் உதவி செஞ்சாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த வேலண்டைன் என்ன பண்ணாங்க? உதவி செஞ்சாங்க. ஆமா, அந்த நேரத்துல தான் அந்த ரோமன் பேரரசர் ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. என்ன சட்டம் தெரியுமா? அவரோட ராஜ்யத்தை இன்னும் வலுப்படுத்துறதுக்காகவும் அவங்க படை வீரர்களை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காகவும் அங்க இருக்கிற ஆண்களுக்கு திருமணம் ஆகக்கூடாது, திருமணம் இனிமே கிடையாது அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. ஏன்னா திருமணம் ஆனா அவங்க குடும்பம், பிள்ளைங்கன்னு போயிடுவாங்க. அதனால அந்த ஆண்களுக்கு யாருக்கும் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தை கொண்டு வந்தப்போ வேலண்டைன் அதை கேள்விப்படும் போது ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா திருமணங்கிறது தேவனால உண்டாக்கப்பட்டது. அந்த திருமணத்துல வேற ஏதாவது சேஞ்சஸ் கொண்டுட்டு வர்றதுனால அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு? தேவனுக்கு மட்டும்தான் இருக்கு. பைபிள்ல கூட ஒரு வசனம் போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 2:24 இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். ஆமா, மனுஷனும் மனுஷியோ சேர்ந்து இருக்கணும், திருமணம் பண்ணி வாழணுங்கிறதா ஆண்டவரோட திட்டமா இருந்துச்சு. ஆனா அந்த பேரரசர் என்ன பண்ணாரு? அவரு தேவனுக்கு அகெயின்ஸ்டா, தேவனுக்கு விரோதமா சட்டங்களை கொண்டுட்டு தேவனுக்கு விரோதமான பாவங்களை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல நம்மளும் தேவனுக்கு விரோதமா, தேவனுக்கு பிடிக்காத காரியங்களை செஞ்சு நம்ம பாவம் செஞ்சுட்டு இருக்கோம்.
பாவம்னா என்னன்னு தெரியுமா? நம்ம பாவம்னா தேவனுக்கு பிடிக்காத யோசிக்கிறது, தேவனுக்கு பிடிக்காத பேசுறது, தேவனுக்கு பிடிக்காத செய்யறது. ஆமா, தேவனுக்கு பிடிக்காம நம்ம என்ன செஞ்சாலும் அது பாவம் தான். இந்த பாவத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கூட இருக்கு. அது என்ன தெரியுமா? அது நம்ம தேவனுடைய அன்புல இருந்து நம்மளை ரொம்ப தூரத்துக்கு பிரிச்சிரும். ஆமா, தேவன் நம்ம மேல அன்பாவே இருக்காங்க, அவங்க நம்மளை மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? தேவனுக்கு பிடிக்காததை செஞ்சு, அதாவது பொறாமப்படுறது, பொய் பேசுறது, மற்றவங்களுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கிறது, இந்த மாதிரி தேவனுக்கு பிடிக்காத நம்ம நிறைய காரியங்களை செஞ்சு தேவனுக்கு பிடிக்காம பாவங்களை செஞ்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு அது போலதான் அந்த பேரரசர் என்ன பண்ணாருன்னா, தேவனுக்கு அகெயின்ஸ்டா ஒரு சட்டத்தை கொண்டுட்டு வந்தாரு. அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு செயலா இருந்துச்சு. ஆனா அங்கிருந்து வேலண்டைன் என்ன பண்ணாருன்னா, ஆண்டவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்களுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியல. ஆமா, அவங்க சட்டத்தை கீழ்ப்படியாம அங்க இருக்கிறவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. மேரேஜ் எல்லாம் நிறைய பேருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. ஆமா, மேரேஜ் எல்லாம் பண்ணி வச்சு அவங்களுடைய சட்டத்துக்கு கீழ்ப்படியாம தேவன் என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி அவங்க நடந்து வந்தாங்க. அதை அந்த பேரரசர் கேள்விப்பட்டோன்னே உடனே போய் அவங்க வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து, அவங்க வீரர்களை போய் வேலண்டைனை கூட்டிட்டு வாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. உடனே இந்த பவங்க என்ன பண்ணாங்க? வேகமா போய் வேலண்டைனை அரெஸ்ட் பண்ணி பேரரசர் இடத்துக்கு கூட்டிட்டு வந்தாங்க. உடனே பேரரசர் அவரை கேட்குறாங்க, என்ன வேலண்டைன், நீ என்ன பண்றேன்னு உனக்கு தெரியுதா? நீ ஏன் எங்களுடைய கடவுளை நீ ஏன் குடும்பப்பட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேலண்டைனை ரொம்ப கடினமா கேட்டுக்கிட்டாங்க. அப்ப வேலண்டைன் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஆமா, அவரு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரு, நீங்க எந்த கடவுள் உண்மையா நேசிக்கிறது நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்ய மாட்டீங்க. அவரால் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், மன்னிப்பை கொடுக்க முடியும், சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி தப்பான செயலை செய்ய மாட்டீங்க, இப்படி சட்டத்தெல்லாம் கொண்டுட்டு வர மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேரரசுக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. ஆமா, ஷாக் ஆனோடனே என்ன சொன்னாங்க? வீரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இவனை தூக்கிட்டு போய் ஜெயில போட்டுருங்க, இவன் ஜெயிலே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணாங்க? அந்த வேலண்டைனை கூப்பிட்டு போய் ஜெயிலில் போட்டாங்க. ஆனால் வேலண்டைன் அங்கே போனாலும் அவர் என்ன பண்ணார் தெரியுமா? ஜெயிலில் போய் இருந்தாலும் அவரை ஜெயிலில் போட்டிருக்காங்க, அவர் கொல்ல போகிறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் எதை கொடுத்து பயப்படவே இல்லை. பயப்படாமல் என்ன பண்ணாரு? அங்கே இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணார். என்ன ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரே, இவங்க உங்களை பற்றி தெரியாமல் இருக்கிறாங்க, உங்களுடைய அன்பை பற்றி தெரியாமல் இருக்காங்க, உங்களோட அன்பை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னாங்க. நம்மெல்லாம் சில பேர் என்ன பண்ணிடுறோம்? சில நேரத்தில் மற்றவங்க நம்மளுக்கு பத்து கிண்டல் பண்ணுறாங்க, அதை நினச்சி ஆண்டவரோட பிள்ளையா இருக்கிற நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவங்க கிண்டல் பண்ணுறதை நினச்சி சோர்ந்து போய் உட்காந்துடுறோம். அப்படி உட்காரக்கூடாது. ஏன்னா தேவன் நம்மளோட கூட இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாலும் சில நேரம் நம்ம போய் எப்படி சோர்ந்து போய் உட்காந்துடும். அப்படி உட்காரக்கூடாது. ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். அதுக்காண்டி ஆண்டவருடைய வார்த்தை ப்ராமிஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நமக்கு நிறைய ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம அவரை பிலீவ் பண்ணால் போதும். என்ன பண்ணணும்? ஜீசஸ் பிலீவ் பண்ணணும். ஆமா, இப்போ நான் ஒரு வசனம் கூட வாசிக்கிறேன், கேளுங்க. எபிரேயர் 13:5, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமா, ஆண்டவர் சொல்றாங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த நேரம் நம்ம எப்படி சோர்ந்து போய் இருந்தாலும் நம்ம கூட யார் இருக்கா? எந்த அவமானப்படுத்தினாலும், நான் எவ்வளோ லோன்லினஸாக இருந்தாலும் நம்ம கூட யார் இருக்கா? ஆண்டவர் இருக்காங்க. அவரை மட்டும் நம்ம நம்பினா போதும். ஆனால் அன்னைக்கு வேலண்டைன் என்ன பண்ணாங்க? அவருக்கு அப்படி ஒரு நேரத்துலையும் அவரை கொல்ல போகிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாரு? மற்றவங்களுக்காக உதவி கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணாங்க. ஆமாம், ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, பிப்ரவரி 14 அன்னைக்கு தான் அவரை கொல்லப்பட்டாங்க. அன்னையோட அவர் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? இல்லை, அவரோட கதை இனிமே தான் ஆரம்பிக்குது. ஆமாம், தேவன் அவருக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருந்தாங்க. என்ன திட்டம் தெரியுமா? அவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனா யார்? அவர் தான் தேவனுடைய குமாரன். ஆமாம், தேவனுடைய குமாரனை, அவரோட ஒரே பேரான குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்புனார். எதுக்காக தெரியுமா? நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொள்வதற்காக. அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அரைஞ்சாங்க. சிலுவையில் அரைஞ்சு அவர் இறந்தும் போனார். அவரை தூக்கிட்டு போய் கல்லறையில் வச்சாங்க. ஆனால் அவர் 100% கடவுளாகவும் 100% மனுஷனாகவும் இருந்ததுனால அவர் 3ஆம் நாள் உயிரோட வந்தார். அந்த தேவன் இப்போ உயிரோட இருக்காங்க. எங்கே இருக்காங்க தெரியுமா? பரலோகத்தில் இருக்காங்க. நான் இப்போ ஒரு வசனம் வாசிக்கிறேன், அது என்னோட சேர்ந்து நீ கேட்குறியா? ரோமர் 5:8, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆமாம், நம்மளுடைய பாவங்களுக்காக
இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து அவரோட அன்பை வெளிப்படுத்தினாரு. தேவன் நம்ம மேல வச்சிருக்க அந்த அன்பை வெளிப்படுத்துற விதமா அவர் ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்மளுடைய பாவத்துக்காக அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அரைஞ்சு மறிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோட வந்தாங்க. அந்த தேவன் இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? பரலோகத்துல இருக்காங்க. ஆமா, அந்த தேவன் பரலோகத்துல ராஜாவாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த தேவன்கிட்ட போகணும்னா நீ அவரை நம்பினேன்னா நம்மளும் ஒரு நாள் எங்க போனா பரலோகத்துக்கு போகலாம். ஆமா, அந்த இயேசு கிறிஸ்துவான கிஃப்டை அந்த வேலண்டைன் பெற்றுக்கொண்டனால தான் இன்னைக்கு அவர் எங்க போயிருக்காரு தெரியுமா? பரலோகத்துக்கு. தேவனோட கூட பரலோகத்துக்கு போயிருக்காங்க. ஆமா, அவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இறந்திருந்தாலும் அவர் இன்னைக்கும் அந்த நாளை February 14 நம்ம கொண்டாடப்படுறோம். ஏன்னா வேலண்டைனை மரியாதை செலுத்துற விதமாக இந்த February 14 கொண்டாடுறோம். ஆமா, அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் எல்லாரும் அதை பூ கொடுத்து சாக்லேட் கொடுத்து கார்ட்ஸ் கொடுத்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா வேலண்டைன் எது உண்மையான அன்புன்னு தெரிஞ்சுக்கிட்டனால அவர் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு தெரியும் இவங்களால நம்ம கொல்லப்பட போறோம்னு, நான் சாக போறேன்னு அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் என்ன பண்ணாருன்னா எதுக்காகவும் பயப்படவே இல்லை. பைபிள் ஒரு வசனம் போட்டிருக்கு, நான் வாசிக்கிறேன். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமா, தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு நம்ம மேல இருக்கிற அந்த அன்புனால அனுப்பி அவர் அந்த இயேசு கிறிஸ்து நமக்காகவும் நம்மளுடைய பாவங்களுக்காகவும் சிலுவையில் அரைஞ்சு இறந்து போனாரு, அடக்கம் பண்ணாங்க. ஆனாலும் அவர் 3ஆம் நாள்ல உயிரோட வந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்து இப்ப உயிரோட இருக்கிறாங்க, பரலோகத்துல இருக்கிறாங்க. ஏன் தேவன் வந்து நம்ம மேல வச்சிருக்க அந்த அன்பை வெளிப்படுத்துற விதமா தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. அந்த அன்பை நீ பெற்றுக்கொள்ள ரெடியா இருக்கியா? அப்ப நீ ஏசப்பாட்ட நீ கேட்குறியா? நீ ஏசப்பாட்ட கேளு. உனக்காக நானும் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே கண்களை மூடி கைகளை கூப்பி ஏசப்பாட்ட கேட்போமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் உம்மை நம்பி உம்மை ஏற்றுக்கொண்ட உம்முடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் உம்மை கருத்தில் கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க. எது உண்மையான அன்பு அப்படிங்கிறத அவங்க பெற்றுக்கொள்ள நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன்.